காலைதோறும் புதியவை இணையில்லா அன்பு. மார்ச் 23. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஒரு தாய்க்கு 12 பிள்ளைகள். அதில் ஒரு பெண் குழந்தை நோய்வாய்ப்பட்டது. அந்நாட்களில் கைமருந்துதான் கொடுத்து பார்த்தார்கள். ஒரு வாரத்தில் மருத்துவ பலனின்றி குழந்தை மரித்துவிட்டது. தாய் அழுது புலம்பினாள். அவளுடைய அழுகையின் கதறுதல் அங்கிருந்த அனைவரையும் அழ வைத்தது. அவளுக்கு 12 குழந்தைகளில் ஒன்றுதான் மரித்தது. ஆனால் அவளால் அதை தாங்க முடியவில்லை. ஒரு பிள்ளையை இழப்பதற்கு மனம் முன்வரவில்லை. இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அதில் ஒன்று தொலைந்து போனது. 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு தொலைந்து போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடித் திரிந்தான். கண்டுபிடித்த பின்பு சந்தோஷத்தோடே நண்பர்களோடு களி கூர்ந்தான். இந்த ஓமையிலிருந்து தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய தேவனே நல்ல மேய்ப்பன். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். யோவான் 10:11. இவ்வுலகின் மக்கள் தொகை 810 கோடியையும் தாண்டி உயர்ந்து கொண்டிருக்கிறது. பூவில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் ஒரு மனிதனை கூட தேவன் இழந்து போக விரும்பவில்லை. தேவனின் அன்பு தனிப்பட்ட அன்பு. ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று தேடி வந்த அன்பு. நாமும் தொலைந்து போனால் நம் ஒவ்வொருவர் பெயரையும் சொல்லி அழைத்து நம்மை தேடி வருவார். கர்த்தர் மோசேயிடம், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். யாத்ராகமம் 33:17. நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நாம் ஒவ்வொருவருக்காகவும் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் பாடுகள் படும்போது முறுமுறுக்கவோ குறை சொல்லவோ அல்லது நம்மை குற்றப்படுத்தவோ இல்லை. நம் ஒவ்வொருவர் மேலும் வைத்த அன்பினால் சிலுவையின் பாடுகளையும் வேதனைகளையும் நமக்காக சகித்து கொண்டார். அவருடைய அன்பு தனிப்பட்ட அன்பு. எலன் ஜி ஒயிட் அம்மையாரின் தரிசனத்திலிருந்து தேவன் தம் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் வைத்திருக்கும் அன்பை நான் பார்த்தேன். எத்தனை மேன்மையான பாக்கியம்! தேவதூதர்கள் அப்பிள்ளைகளின் மேல் தங்கள் செட்டைகளை விரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைக்கும் ஒரு தேவதூதன் ஊழியம் செய்கிறான். அந்த பரிசுத்த பிள்ளையாக நாம் இருக்கிறோமா? சிந்திப்போம். ஜெபம். ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து எங்களை நேசிக்கிற உம்முடைய தனிப்பட்ட அன்பிற்காய் நன்றி. ஆமென்.